சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் உள்ள புனித தோமையார் அகில உலக பேராலயம். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான தோமையார் நற்செய்தி அறிவிக்க இந்தியா வந்தார். கிபி 72ஆம் ஆண்டு மறைசாட்சியாக உயிர்விட்ட போது தோமையார் மயிலாப்பூரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை மேல்தான் இந்த பேராலயம் எழுப்பப்பட்டது. என்னுடைய பேர் ஜோஸ்பின் ரோஸ். நான் சாந்தோம் பேராலய பங்கில் இருக்கிறேன். என்னுடைய கணவருக்கு கடந்த வருடம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஜாண்டிஸ் அப்படிங்கிற நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தோமையார்கிட்ட வந்து வேண்டினேன். தோமையார் ஆண்டவர்கிட்ட என்னுடைய மன்றாட்டை எடுத்து சொல்லி என்னுடைய கணவருக்கு பரிபூர்ண சுகம் தந்தாங்க. ஆண்டவருடைய நாமம் வாழ்க. புனித தோமையார் பேராலயத்தில் திருப்பயணிகள் தங்கள் ஜெபங்களையும் தேவைகளையும் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டி ஜெபிக்கிறார்கள். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் 3 பேரின் கல்லறை மீது மட்டுமே ஆலயங்கள் கட்டப்பட்டு உள்ளது. முதலாவது ரோமிலுள்ள புனித பேதுரு பசிலிக்கா. இரண்டாவது ஸ்பெயின் நாட்டில் உள்ள புனித யாக்கோப்பு பசிலிக்கா. மூன்றாவது புனித தோமையார் அகில உலக திருத்தல பேராலயம். இந்த நிலவறை ஆலயத்தில்தான் புனித தோமையாரின் கல்லறை அமைந்துள்ளது. இக்கல்லறை 4 முறை திறக்கப்பட்டு இருப்பதாக வரலாற்று பதிவு உள்ளது. முதலில் மயிலாப்பூர் மன்னர் மகாதேவன் நோய்வாய்ப்பட்டிருந்த தனது மகனை குணப்படுத்துவதற்கு இக்கல்லறையில் இருந்து மண் எடுப்பதற்காக திறந்தார். 2ஆம் முறை கிபி 1222ஆம் ஆண்டு புனித தோமையாரின் உடல் எலும்புகளை சிரியா நாட்டிற்கு எடுத்து செல்வதற்காக திறக்கப்பட்டது. 3ஆம் முறை கிபி 1523ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இவ்விடத்தில் ஆலயம் கட்டும்போது திறந்து இருக்கிறார்கள். 4வது முறை கிபி 1729ஆம் ஆண்டு அன்றைய சென்னை மயிலை ஆயர் மேதகு டாம் ஜோஸ் பெனிரோ அவர்களால் இவ்வாலயத்துக்கு வந்த திருப்பயணிகளுக்கு கல்லறையில் இருந்து மண் எடுத்து கொடுப்பதற்காக திறக்கப்பட்டது. அச்சமயத்தில் இக்கல்லறையில் இருந்து பிரகாசமான வெளிச்சம் வந்ததாக இக்கல்லறையின் வரலாறு பதிவு செய்கிறது. சிரியா நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட புனித தோமையாரின் எலும்புகள் கிபி 1258ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் இத்தாலி நாட்டில் உள்ள புனித தோமையாரின் திருத்தலத்தில் வைக்கப்பட்டு இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. என் பெயர் மார்த்தா பிரான்சிஸ். சாந்தோம் பேராலயத்தில் உள்ள நான் மரியாயின் சேனையில் இருக்கிறேன். எனது மகன் கவர்மெண்ட் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தான். அதில் 10 லட்சம் பேர் தேர்வு எழுதினாங்க. அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு என்ற சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இரக்கத்தின் ஜெபம் முதல் ஃப்ரைடேலேருந்து செகண்ட் சாட்டர்டே முடிகிற நாள், அந்த 9 நாளும் நான் தவறாமல் 3 to 4 ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். அந்த முடிஞ்ச மறுநாள்லே என் பையன் செலக்ட் ஆகிட்டான். ஆண்டவருக்கு நன்றி. போர்ச்சுகீசிய நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட மயிலை மாதாவின் திருச்சிறுபம் சுமார் 470 ஆண்டுகளாக சாந்தோம் பேராலயத்தில் இருக்கிறது. 3 அடி உயரமுள்ள இந்த திருச்சிறுபம் மரத்தினால் செய்யப்பட்டது. புனித பிரான்சிஸ் சவேரியார் கிபி 1545ஆம் ஆண்டில் இவ்வாலயத்தில் வருகை தந்து அலகையின் பிடியிலிருந்து காப்பாற்றும்படி பல இரவுகள் முழங்கால் படிந்து மயிலை மாதாவிடம் அழுத சரித்திரமும் உண்டு. என் பெயர் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் தனஞ்சயன். நான் சாந்தோம் பங்கின் உறுப்பினராக இருக்கிறேன். 2003ஆம் ஆண்டு எனக்கு வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் அழுது மாதாவிடமும் தோமையாரிடமும் இந்த திருத்தலத்தில் வேண்டினேன். அடுத்த நாளே அதற்கு எனக்கு பலன் கிடைத்து ஒரு அருமையான ஸ்கூல், அதாவது சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை கிடைத்து இப்போது 11ஆவது ஆண்டு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மாதாவுக்கு நன்றி. கிபி 1986இல் மறைந்த பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவ்வாலயத்தில் வருகை தந்து மயிலை அன்னையிடம் முழங்கால் படிந்து ஜெபித்தார்.
நாமும் நம் குடும்பங்களுடன் இணைந்து அருளையும் ஆசையும் பெற தோமையாரிடம் பரிந்துரை நாடுவோம்.